டேட்டிங் ஆலிஸ் பெரஸ் எபிசோட் 1. போன சீசன்ல நடந்தது எல்லாமே ரீகேப்பா காட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல ஏர்போர்ட்ல எலிஸ் ஒரு பக்கம், ட்ரிப் ஒரு பக்கம், ட்ரேக் ஒரு பக்கம் வேற வேற ஏர்போர்ட்ல நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ எலிஸ் நீ எங்க இருக்கன்னு கேக்குறா. ட்ரிப் நான் இங்கேதான் இருக்கேன். ஆக்சுவலி 3 பேருக்குள்ளயும் பேசிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. பட் ட்ரேக் பார்க்க வந்த ஆள் வேற ஒரு ஆளு, ஏலிஸ் ட்ரிப்பை பார்க்க வந்திருப்பான். ஸோ அங்க இருந்து நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. நியூயார்க்ல ஹையர் ஸ்டடீஸ்க்காக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏலிஸ் வந்திருப்பா. அப்போ ரூம் பத்தி அங்க இருக்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்க ரூமை ஷேர் பண்ண போற இன்னொருத்தர் பர்சன் நேம் கே. அப்போ ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நினைச்சுப்பா, கேயா ஷீனை லவ் பண்ணால அவளா மட்டும் இருக்கக்கூடாது, ஏன்னா எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது, ஒரு மாதிரி ரொம்ப பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்புறம் அந்த ரூமை பார்த்து சந்தோஷப்படுறா. ஏன்னா நான் மட்டும்தான் இந்த ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறா, சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் ட்ரேக்கு கால் பண்றா. அவன் தூங்கிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் போன் எடுத்து என்ன பிரச்சனை, இந்த நேரத்துல ஏன் கால் பண்ற அப்படின்னு கேக்குறான். உனக்கு வேணா அது நைட்டா இருக்கலாம், பட் இங்க மார்னிங்ப்பா, கொஞ்சம் பேசுப்பா, நான் அவனை ரொம்ப மிஸ் பண்றேன்றே, நீ எனக்கு மிஸ் பண்ணலையா அப்படி இப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி பேசுறான். அவன் அப்படியே தூங்கி வளைஞ்சிட்டு, உனக்கு போர் அடிக்குதா, பேசணுமா, அங்கதானே இருக்கு, அங்க இருக்கிற மனுஷங்க கூட பேசு அப்படின்னு சொல்றான். பட் இவ கேட்காம ரொம்ப பேசுறா. அவனும் சரின்னு பேசிட்டு, சரி ஓகே நான் வைக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறான். ட்ரிப்பு தான் காட்டுறாங்க. ஏலிஸ் பத்தி அவன் நினைச்சிட்டு இருக்கான். என்னதான் நமக்குள்ள ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும், உன்னதான் நான் காதலிக்கிறேன் அப்படின்லாம் அவன் நினைச்சிட்டு இருக்கான். அங்க இருந்து ஆயாவையும் கென்ட்டையும் காட்டுறாங்க. கென்ட் கேக்குறாரு, நீ ஏன் என் பேரண்ட்ஸை மீட் பண்ணணும்னா பயப்படுற, உனக்கு அப்படி என்ன பிரச்சனை இருக்கு, லவ் பண்றவங்க எல்லாம் அடுத்து பேரண்ட்ஸ் தானே மீட் பண்ணுவாங்க, உனக்கு இதுல என்ன பிரச்சனை வா அப்படின்னு கேட்கும்போது ஆயா என்னென்னமோ சொல்லி மழுப்புறா. கடைசியில என்னால முடியாது நோன்னு சொல்லிடுறா. கேக்கதான் காட்டுறாங்க. கொஞ்சமாச்சும் சிரிடா, இது போட்டோ ஷூட்ரா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இவ்வளவுதான் எனக்கு வரும், முடிஞ்சா எடுங்க, இல்லைன்னா நான் கிளம்புறேன்னு சொன்னா சரி இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ட்ரேக் ஃபர்ஸ்ட் போட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியா எல்லாம் சேர்ந்து போட்டோ எடுக்கிறாங்க. அப்போ ட்ரேக் அவங்க ஆன்டி பிரெக்னெண்டா இருக்க பார்த்துட்டு, நிஜமாவே எனக்கு ஒரு தம்பி வர போறானா, அவன் பார்க்க என்ன மாதிரி இருப்பானோ, வாவ், பட் ஆனா இது என்னோட குழந்தை மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு அந்த போட்டோ ஷூட் முடிஞ்சா அவன் நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப அவங்க அப்பா ட்ரேக்கை ஸ்டாப் பண்ணி, என்னடா ஒரு பிரச்சனை, என்னதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. என்னதான்ப்பா பண்ணணும், உங்களுக்கு பிடிச்சதுதான் பண்றேன், நீங்க சொல்றதுதான் பண்ணணும், வேற என்ன நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்கு, நீ அதுல மட்டும் பாஸ் ஆயிட்டீன்னா நீ வெக்கேஷன் போகலாம், நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ட்ரேக்கும் நான் இதை அக்செப்ட் பண்றேன், அண்ட் தென் நான் ரொம்ப ஸ்மார்ட், ஸோ எனக்கு இதெல்லாம் ஈஸி, டிக்கெட் மட்டும் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு ரொம்ப திமுறா சொல்றான். அவங்க அப்பா அப்படிலாம் நினைக்காதப்பா, இது ரொம்ப கஷ்டம், இப்பவே படிச்சாதான் உன்னால பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவனும் அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு நான் போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்போ ஆலிஸ் படுத்துட்டு இருக்கா. அவ ட்ரேக் பத்தியே நினைக்கிறா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் ட்ரேக் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறா. ட்ரேக் இதுல எல்லாத்தையும் ஜெயிச்சு என் பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கண்டிப்பா நான் ஆலிஸ் கூட தான் இருப்பேன், கண்டிப்பா நான் ஆலிஸை பார்ப்பேன் அவ ஒரு பக்கம் நினைக்கிறா. ட்ரிப் இல்ல, நான் இப்போ நியூயார்க் வந்துட்டேன், நியூ லைஃப், படிப்பு மட்டும்தான் எனக்கு முக்கியம், ஆலிஸ் பத்தி நினைக்க கூடாது அப்படின்னு 3 பேரையுமே காட்டுறாங்க. ஆலிஸ் தூங்கிட்டு இருக்கா. அப்ப அவளை யாரும் எழுப்புறாங்க. பார்த்தா கே, நீ என்ன பண்ற, இப்படிதான் சாப்பிட்டு தட்டெல்லாம் இப்படி போட்டு வைப்பியா அப்படின்னு அவ கேட்கிறா. இவ போய் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு, சாரி எனக்கு அது வாஷ் பண்ண தெரியாது, நீ சொல்லி கொடு நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கே இவளை பார்த்துட்டு, நீ என்ன பண்ற இங்க, என்ன விஷயமா இங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குறா. இல்ல இந்த மாதிரி நான் ஸ்டடிஸ் இங்கதான் போட்டிருக்கேன், அதனாலதான் இங்க இருக்கேன்னு சொல்றா. இவளுக்கு ஒரு மாதிரி கே ஒரு மாதிரி நக்கலா சொல்றா, இருக்கிறதுலே மக்கு நீதான், நீ எப்படி, உனக்கு எப்படி இது கிடைச்சது அப்படின்னு அவ கேக்குறா. ஆலிஸ் லாஸ்ட் இதுல நான் நல்ல மார்க் எடுத்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்றா. வாட் எவர், இது வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ ஆலிஸ் எவ்வளவு அழகா இருக்கால, ஃபர்ஸ்ட் விட இப்போ ரொம்ப அழகா இருக்கா, எனக்கும் இவ்வளவு மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு அவகிட்ட போய் கேட்குறான். சரி இப்போ நீ என்ன படிக்கிற, எதுக்காக நீங்க இருக்கேன்னு கேட்கும்போது அவ என்னென்னமோ சொல்றா, சொல்லக்கூடாதுன்றதுக்காக. பட் அவ ரொம்ப நோண்டி கேட்டதுனால கடைசியில சொல்றா, அட்வர்டைஸ்டிங்ல இருக்கேன், பட் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிடையாது அப்படின்னு சொல்றான். நான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல தான் இருக்கேன், அட்வர்டைஸிங் தான் நானும் பண்றேன், ஓகே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கே சொல்றான். இல்ல சொன்னேன், சரி நான் ஜாகிங் போறேன் நீ வரியா அப்படின்னு கேட்கிறேன். நோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இவளும் ஓகே நான் மட்டுமாவது போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்ப போகும்போது ட்ரேக் கிட்ட அவ திருப்பி பேசுறான். அவ ட்ரேக் கிட்ட கேட்குறா, நீ ஏன் இங்க வெக்கேஷன் மாதிரி சும்மா ஒரு 1 வீக் இருந்துட்டு போக கூடாது, நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா அப்படின்னு சொல்றா. அப்ப ட்ரேக் ஒரு மாதிரி, அதெல்லாம் இல்லை எனக்கு ஒர்க் இருக்கு
அப்படி இப்படின்னு சொல்றா. அப்ப மனசுக்குள்ளேயே அவன் நினைச்சுக்கிறான், ஏன் எப்பவுமே இப்படியே பேசுறாங்க, உண்மையாவே நம்மள லவ் பண்றானோ அப்படி இப்படின்னு நிறைய யோசிக்கிறா. அவ டக்குன்னு பார்த்தா ஃபோன் கட் ஆகுது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, ஃபோன் சரியில்லையா இல்ல சிக்னல் ப்ராப்ளமா. ஒரு மாதிரி டென்ஷனா அந்த இடத்த விட்டு போகும்போது ட்ரிப் பாத்துடுறான். பட் அவனுக்கு வந்து அது ஏலிஸ்ன்னு தெரியல, என்ன இந்த பொண்ணு ரொம்ப பேட் மூட்ல இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து போறான். நமக்கு ஆயாவையும் கெண்டையும் காட்டுறாங்க. கெண்ட் வந்து ரொம்ப அப்படியே கோச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஆயா வந்து என்னென்னமோ பேசுறா, ஆனா அவன் மதிக்கவே மாட்டேங்கிறான். அப்புறம் ஆயா வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. ஃபர்ஸ்ட் அவர் எல்லாத்துக்கும் நோ 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 தான் இருக்காரு, அப்படியே உருன்னு. அப்புறம் ஆயா பேச ஆரம்பிச்சோடனே இவரு சரி ஓகே நார்மல் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. வந்து ஜாகிங் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆனதுனால ஒரு பெஞ்ச்ல போய் உட்கார்றா. அந்த பெஞ்சுக்கு இன்னொருத்தவங்க வராங்க. நான் இங்க உட்காரலாமா அப்படின்னு கேட்கிறேன். கண்டிப்பா நீங்க உட்காரலாம் அப்படின்னு ஆலிஸ் சொல்றா. அப்பா வந்து அவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து ஆலிஸோட நேம் கேட்கும்போது ஆலிஸ் வந்து அவளோட ஃபுல் நேம் சொல்றா. அப்ப வந்து இந்த நேம் நல்லா இருக்கு, உங்களை நான் எப்படி கூப்பிடுறது, ஆலி பெரஸ் அந்த மாதிரி எப்படி கூப்பிடுறதுன்னு கேட்கும்போது அவளுக்கு டக்குன்னு ட்ரிப் ஞாபகம் வருது. ட்ரிப் என்ன எப்பவுமே பெரசு இல்ல இந்த மாதிரி நேம்ல தான் கூப்பிடுவோம். இல்ல சொல்லுங்க போது இல்ல நீங்க என்ன ஆலிஸ்னே கூப்பிடுங்க. சரி ஓகே எனக்கு ரொம்ப பசிக்குது, உங்களுக்கு ஓகேனா நம்ம வாங்கலாம் தாய் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலாம். ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறாங்க. அப்ப வந்து வெயிட்டர் வந்து சொல்றாரு, இங்க பிளேஸ் காலியா இருக்குல்ல, நான் ஒரு பர்சனை உட்கார வைக்கலாமா. ஷூர் உட்கார வைக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. வெயிட்டர் வந்து சொல்லிட்டு போயிருப்பாள். அப்போ ஒரு பையன் வருவான். அது வேற யாரும் இல்ல, ட்ரிப்போட கசின் தான். அவனுக்கு ஆலிஸ் தெரியாது, ஆலிஸ்க்கு அவனை தெரியாது. ஆக்சுவலி அவன் ட்ரிப்பை கூப்பிட்டுருப்பான், வாடா வெளியில போலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு. ஆனா ட்ரிப் வந்து கண்ணா பின்னான்னு கத்தி நான் தூங்குறேன் உனக்கு தெரியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. அதனால அவன் தனியா வந்திருப்பான். ஒரு பொண்ணு வந்திருப்பாள். அவன் வந்து எனக்கு கால் வந்திருக்கு, நான் போய் வெளியில பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். பேர் கேட்கும் போது அந்த பையன் வந்து பல்மா அப்படின்னு சொல்லியிருப்பான். இவன் யோசிப்பா, பல்மாவா, ட்ரேக் பல்மா, ஓ இல்ல பல்மானா அது ஒண்ணுதான் இருக்கா, கண்டிப்பா இவன் ரிலேட்டடா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிருப்பான். இந்த பொண்ணு பேர் கேட்கும் போது இவ பேர் சொன்னோடனே நீ ட்ரேக் பல்மாவோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு கேட்பான். இவளும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு மாதிரி கான்வர்சேஷன் நல்லா தான் போகும். அப்போ வந்து அவகிட்ட இருந்த ஸ்பூன் வந்து கீழே விழுந்துரும். அந்த ஸ்பூன் எடுக்க போகும்போது திருப்பி ஃபியூச்சர்ல இப்ப என்ன நடக்குதோ அந்த சீனரி. அப்ப வந்து ஒரு கேக் டிசைனுக்காக அவன் நின்றுட்டு இருப்பா. அவளுடைய கஸ்டமர் வந்து என்ன சொல்ல போறாங்க, என்ன பிரைட் யாரு க்ரூம் யாரு அப்படின்னு அவ பேசிட்டு இருப்பா. அப்ப வந்து இருங்க வெயிட் பண்ணுங்க என்னோட ஃபியான்ஸ் வந்துருவாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவா. இவளும் யாரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பா ஆலிஸ். பார்த்தா அந்த இடத்துல வருது ட்ரேக். இதோட தான் இந்த எபிசோட் முடியுது.